நீங்க ஒரு 4 legged சேர்ல உட்காரும் போது உட்கார்றது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா உங்க சென்டர் ஆஃப் மாஸ் சப்போர்ட் பேஸ்க்கு கரெக்ட் டாப்ல இருக்கும். ஆனா நீங்க லைட்டா பின்னாடி சாயறப்போ உங்க சப்போர்ட் பேஸ் லைட்டா குறையும். அதனால சேருடைய லெக்ஸுக்கு நடுவுல ஒரு பிவிட் பாயிண்ட் உருவாகுது. அப்புறம் உங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த மெல்லிசான சப்போர்ட்டுக்கு வெளியில போச்சுன்னா உங்களுடைய வெயிட் ஃபோர்ஸ் பிவிட் பாயிண்ட் மேல ஒரு டர்னிங் எஃபெக்ட ஜெனரேட் பண்ணுது. அப்புறம் அதை உங்களை நாசுக்கா பின்னாடி தள்ளி போட்டுரும். நீங்க சேர்ல ஒழுங்கா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணணும்னா அதோட பேஸ நீங்க கரெக்டா வச்சுக்கணுங்க. அதையே நீங்க இம்சப் பண்ண நினைச்சீங்கன்னா அது உங்களை அப்புறம் இன்னொரு விஷயம், ஹை சேர்ஸ் கம்பேரிங் டு லோ சேர்ஸ் லெஸ் ஸ்டேபிளா இருக்கும். இந்த எக்ஸாம்பிள திரும்பவும் பார்க்கலாம். ஷெஃப் வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட பன்னீரை கேட்ச் புடின்னு சொல்றாரு. அவரு நான் வாயிலேயே கேட்ச் பண்ணுவேன்னு சொல்லிட்டு முதக்கடின்னு பின்னாடி விழுந்துட்டாரு. சம்டைம்ஸ் காதல பகிர்ந்துக்கவும் சேர் யூஸ் ஆகுங்க. ரொம்ப அதிகமா பாசத்தை பரிமாறிக்கிட்டாங்க. இவங்க கம்பைன்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியால சேர் முன்னாடி விழுந்துருச்சு. அதுதான் சேரோட ஃப்ரண்ட் லெக்ஸ்ல டர்னிங் எஃபெக்ட உருவாக்கி இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாதுங்க. ஏன்னா இது ஃபேமிலி ஷோ, சின்ன பசங்களும் பாக்குறாங்கல்ல.